உலகமெங்கும் வாழ்கின்ற தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் இன்னொரு டாக் டு டிபிசி அரசியல் உரையாடலிலே இணைந்திருக்கின்றோம். இன்றும் என்னுடன் டிபிசியின் அரசியல் ஆய்வாளர்கள் தோழர் தம்பா, தோழர் ஜெகநாதன், தோழர் சிவலிங்கம் இணைந்திருக்கின்றார்கள். மூவருக்கும் வணக்கம். வணக்கம். ஆம், இந்த சமகால அரசியலை உரையாடும் பொழுது இன்று தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் அமரர் அமிர்தலிங்கம் அவர்களின் 36வது நினைவு தினம் உலகமெங்கும் தமிழ் மக்களால் நினைவு கூறப்படுகிறது. அதே போன்று தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் தோழர் உமா மகேஸ்வரன் அவருடைய நினைவு தினமும் இன்று நினைவு கொள்ளப்படுகிறது. உண்மையிலே கடந்த 36 வருடங்களுக்கு முன்பு பார்த்திருக்கின்றால் ஒரு தமிழ் தலைமை எவ்வாறு தமிழ் மக்கள் மத்தியில் செயல்பட்டதோ அந்த நிலை இன்று இல்லை. இன்று தமிழ் மக்களுக்கு ஒரு தலைமை இல்லாத நிலையும் தடுமாறுகின்ற நிலையும் தமிழ் மக்களுடைய அரசியல் எதிர்காலம் குறித்து கேள்விகள் எழுப்புகின்ற நிலையுமே இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இதேவேளை நேற்றைய தினம் ஒரு காணொலியை நான் காண கிடைத்தது. குறிப்பாக யாழ் மாவட்டத்திலே நைனா தீவு அந்த கிராமத்திலே அந்த பகுதியிலே புலம்பெயர்ந்த மக்களால், குறிப்பாக ஜெர்மன் வரண்டோப் பகுதியிலே இருக்கின்ற ஒரு தம்பதியினர் வரண்டோப்பிலே இருக்கின்ற செஞ்சிலுவை சங்கத்தின் ஊடாக உலகம் முழுக்க இருக்கின்ற நைனா தீவு மக்கள் ஒன்றிணைந்து ஒரு பிரதேச சபை வைத்தியசாலை ஒன்றை, குறிப்பாக புலம்பெயர்ந்த நாட்டிலே இருக்கின்ற ஒரு வைத்தியசாலை நிலைமைக்கு அவர்கள் கட்டி அதை அரசிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். அரசாங்கம் பிரதேச சபைக்கு அதை ஒப்படைத்திருக்கின்றது. உண்மையிலே பாராட்டக்கூடிய விடயம். பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் பல்வேறு பகுதியிலே செய்யப்பட்டாலும் கூட இது போன்ற நிகழ்வுகளை மிகவும் கஷ்டத்துக்கு மத்தியிலே அந்த காணொலியை முழுமையாக பார்க்கப்படும் பொழுது அவர் 10 வருட காலங்கள் பட்ட கஷ்டம், அதுக்கு அரசு செய்த உதவிகள், அரசுடன் கூடுதலாக அந்த பகுதியிலே நிலை கொண்டிருக்கின்ற கடற்படையினர் முழுமையாக தங்கள் கட்டுமான உதவிகளை செய்து அதை நிர்ணயித்திருக்கின்றார்கள் என்ற செய்தி மிக மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றது. குறிப்பாக புலம்பெயர்ந்த மக்கள் இப்படியான அபிவிருத்திகளையும் செய்ய முடியும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு தான் இந்த நிலை நாங்கள் இந்த அரசியலை பார்க்க இருக்கின்றது. குறிப்பாக இப்பொழுது அமெரிக்காவின் நிதி 30% இலங்கை அரசாங்கத்தின் செலுத்தப்பட்டிருக்கின்றது. அது ஒரு தாக்கத்தை இலங்கையில் இருக்கின்ற ஏற்றுமதியாளருக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றது என்பதை நாங்கள் அறிந்த விடயம். அவ்வாறான சூழ்நிலையில் இலங்கை அரசாங்கம் ஒரு எவ்வாறு எதிர்கொள்ளப் போகின்றது. ஆனால் அரசாங்கம் பலமாக இருந்தால்தான் உண்மையிலே ஜனநாயக ரீதியான செயற்பாடுகள் அதிகரிக்கும். அரசாங்கம் கொடுத்த பல்வேறு வாக்குறுதிகளை நிறைவேற்றி வந்தாலும் கூட, குறிப்பாக வடகிழக்கிலே வாழ்கின்ற தமிழ் மக்கள், புலம்பெயர்ந்த நாட்டிலே தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை, தேசிய இன பிரச்சனைகளை தீர்க்க நினைக்கின்ற மக்கள் குறிப்பாக தற்போது இந்த மாகாண சபையை நோக்கி பயணிக்கின்றார்கள். மாகாண சபையை நோக்கி கருத்துக்களை தெரிவிக்கின்றார்கள். மாகாண சபையின் அவசியத்தை பற்றி உணர்ந்திருக்கின்றார்கள். அது ஒரு அளவிலே அரசாங்கம் உணர்ந்திருக்கும். தமிழ் மக்களாகிய தமிழ் மக்களுடைய சமூக நலன்களை அக்கறை கொண்டிருக்கின்றவர்களாகிய நாங்கள் இந்த மாகாண சபை தேவையை அரசாங்கத்துக்கு அவ்வப்போது எடுத்து கூற வேண்டிய தேவை இருக்கின்றது. அரசாங்கம் புரிந்து கொண்டிருக்கும். எங்களுடைய நோக்கமெல்லாம் இந்த அரசாங்கம் எவ்வாறு எந்த விதமான வாக்குறுதிகளை வழங்கியதோ அதில் முக்கியமாக மாகாண சபை தேர்தலும் வாக்குறுதியும் ஒன்று. அதனை நிறைவேற்ற வேண்டும், அந்த மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை நாங்கள் பார்க்கின்றோம். குறிப்பாக இந்த மாதிரி நேரத்தில் தான் குறிப்பாக அண்மையிலே உங்களுக்கு உள்ளூராட்சி சபை தேர்தல் நடைபெற்றது. உள்ளூராட்சி சபை தேர்தலிலே இந்த சாவகச்சேரி பிரதேச சபை ஏற்றிருக்க தீர்மானம், முழுமையாக இந்த தீர்மானத்துக்கு பொறுப்பினை தோழர் சித்தார்த்தன், கஜேந்திரகுமார், சுரேஷ் பிரேமச்சந்திரன், ஐங்கரநேசன் போன்றவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு சமூகத்திலே ஒரு யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு வெளிவந்திருக்கின்ற பொழுது, ஒரு பிரதேச சபையிலே வெற்றி பெற்றிருக்கின்ற பொழுது, அந்த பிரதேச சபையில் அந்த பகுதிகளை, அந்த கிராமங்களை அபிவிருத்திப்பட வேண்டிய தேவையை விடுத்து செம்மணி தொடர்பாக அல்லது குற்றம் தொடர்பாக அல்லது வேறு தீர்மானங்களை நிறைவேற்றுவதால் இந்த மக்களுக்கு கிடைக்கக்கூடிய பயன் என்ன? இந்த தீர்மானங்கள் தேவை, ஆனால் அது எங்கே நிறைவேற்ற வேண்டும் என்று அவர்கள் யோசித்துக் கொள்ள வேண்டும். அதை கொண்டே சாதாரண கிராம மட்டத்தில் நிறைவேற்றி எதை சாதிக்கப் போகின்றார்கள்? இதனால் பாதிப்பை தான் ஒவ்வொரு பகுதியிலும் ஏற்படுத்த போகின்றார்கள். எனவே ஏனைய இந்த பிரதேச சபைகளும் மிக கவனமாக தீர்மானங்களை நிறைவேற்ற வேண்டும். இதுபோன்றுதான் கடந்த 5 வருடங்களாக வடமாகாண சபையிலே பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றி அதில் எந்தவித செயற்பாடும் இல்லாமல் ஆக்கிய பெருமையும் இந்த தமிழ் சமூகத்துக்கு இருக்கின்றது என்பதை அவர்கள் வரலாற்று ரீதியாக உணர்ந்து கொண்டு செயற்பட வேண்டும். அந்த வகையில் சிவலிங்கம் அவர்கள், நீங்கள் எவ்வாறு இந்த அரசாங்கம் எதிர்நோக்கின்ற பிரச்சனைகளை பார்க்கின்றீர்கள்?
ஆமாம். ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நாங்கள் அஹ், வாழ்கிறோம். குறிப்பாக இலங்கையின் அரசியலை நாங்கள் சற்று ஆழமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் கடந்த சுதந்திரத்துக்கு பின்னதான 75 76 ஆண்டுகால ஆட்சி ஆட்சியையும் இன்றைய ஆட்சியையும் நாங்கள் சற்று வித்தியாசமாக பார்க்கணும். ஏனென்றால் நாட்டின் பொருளாதாரமும் அரசியல் கட்டுமானமும் மிகவும் பலவீனமாக இருக்கிற இந்த சூழல்ல நீங்கள் அறிஞ்சபடி அமெரிக்கா அஹ், இலங்கையில இருந்து ஏற்றுமதி செய்கிற பொருட்களுக்கு 30% வரியை அமெரிக்க அரசாங்கம் விதிக்கப் போகிறதாக அறிவிச்சிருக்கிறது. இலங்கையின் பெரும்பாலான ஏற்றுமதி புடவை தொழில் மற்றும் பல பொருட்களுடைய ஏற்றுமதி அமெரிக்காவுக்கு தான் இருக்கிறது. இந்த பொருட்களுக்கான வரி 30% என்று சொல்லும் பொழுது அந்த ஏற்றுமதியாளருக்கான லாபங்கள் மிகவும் குறைய போகிறது. இதனால நாட்டிலே அந்த புடவை கைத்தொழில்களில் ஈடுபட்டிருக்கிற பல நிறுவனங்கள் தொழிலாளர்களை குறைக்க போகிறது. நாட்டுக்கு வருமானமும் குறைய போகிறது, தொழில் வாய்ப்பும் பாதிக்கப்பட போகிறது. இந்த நிலைமை இலங்கை ஏற்கனவே பொருளாதார வங்குரோத்தின் நிலைக்கு தள்ளப்பட்ட நிலையில் இது இலங்கைக்கு ஒரு பாரிய நெருக்கடியாகத்தான் இருக்க போகிறது. இதே போன்று எதிர்வரும் 2028 இலங்கை தன்னுடைய வாங்கின கடன்களையும் திருப்பி கொடுக்க வேண்டிய ஒரு சூழலுக்குள் தள்ளப்பட்டிருக்கிறது. எனவே இப்பொழுது இலங்கை பல்வேறு நெருக்கடிகள், ஒரு பக்கத்தில் பொருளாதார நெருக்கடி, மற்ற பக்கத்தில் தேசிய இன பிரச்சனை போன்ற நெருக்கடிகளுக்குள் தள்ளப்பட்டுள்ள இந்த சூழலில் நாங்கள் இந்த இந்த அரசாங்கத்தை எவ்வாறு புரிந்து கொள்வது? இந்த அரசாங்கம் ஏனைய அரசாங்கங்களைப் போல ஒன்றா, அல்லது நாங்கள் இதை வித்தியாசமாக பார்க்க வேணுமா? இந்த அரசாங்கத்தை காப்பாற்றுவதால் எங்களுடைய எதிர்காலம் பாதுகாக்கப்படுமா? இப்படியான பல கேள்விகள் எங்களுக்கு மத்தியில் இருக்கிறது. இதில் நாங்கள் எங்களுடைய கவனத்துக்குரிய அம்சம் என்னவெனில், 2024 நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல், பொது தேர்தலில் ஒரு பாரிய ஆட்சி மாற்றம் நடந்திருக்கிறது. இலங்கையின் அரசியல் வரலாற்றில் 3வது பாரிய அரசியல் கட்சி ஒன்று சாமானிய மக்களினுடைய ஆதரவோடு பதவிக்கு வந்திருக்கிறது. இது அந்த பதவிக்கு அரசியல் கட்சியாலேயோ அல்லது இதர எதிர்கட்சிகளாலேயோ எதிர்பார்க்காத ஒன்றாகத்தான் கருதப்படுகிறது. எனவே இந்த அரசாங்கம் சாமானிய மக்களினுடைய ஆதரவோடு வந்த நிலையில் கடந்த காலங்களில் குடும்ப ஆதிக்கம், குழு ஆதிக்கம், ஊழல் ஆதிக்கம், அதிகார குவிப்பு இவைகளுக்கு எல்லாம் எதிரான ஒரு அரசாங்கமாகவும் இருக்கிறது. எனவே இவ்வாறான ஒரு அரசாங்கம் மிக அதிக அளவு நெருக்கடியை உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் எதிர்நோக்குகிறது. இந்த அடிப்படையில தான் நாங்கள் இந்த அரசாங்கத்தை ஒரு புறத்தில் இந்த அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற அழுத்தங்களை கொடுக்கிற அதில் இந்த அரசாங்கத்தை கவிழ்க்கின்ற சூழ்ச்சி நோக்கம் கொண்ட இதர சக்திகளை தோற்கடிக்கிறதும் சாதாரண மக்களினுடைய அல்லது நாட்டு மக்களுடைய கடமையாக இருக்கிறது. இந்த முதலாவது இந்த அரசாங்கம் இப்பொழுது நாடு வந்த ஒரு பன்மைத்துவ ஜனநாயகத்தை கொண்ட நாடு, பல்வேறு கட்சிகள் செயற்படுகின்ற ஒரு நாடு, பல்லினங்கள் வாழ்கிற நாடு. எல்லாவற்றையும் இந்த அரசாங்கம் மட்டும்தான் ஏனைய அரசாங்கங்களை விட வித்தியாசமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது. எனவே எங்களுக்கு, அதாவது அந்த பிரஜைகள் என்ற வகையில் நாட்டில் முதலாக இனவாத அரசியலுக்கு எதிராக ஒரு புதிய ஒரு பன்மைத்துவ அரசாங்கம் தோற்றம் பெற்றிருக்கிறது.
இந்த அரசாங்கம் தோற்றம் பெற்று 8 மாதங்கள் தான் ஆகின்றன. எனவே நாங்கள் இந்த அரசாங்கம் தப்புமா பிழைக்குமா இந்த மாதிரியான விவாதங்களுக்கு அப்பால் எவ்வாறான ஒரு அரசாங்கம் எங்களுக்கு அவசியம், தேசிய முன்னேற்றத்துக்கும் தேசிய நல்லிணக்கத்துக்கும் இனவாதத்துக்கு எதிரானதுமான ஒரு அரசாங்கம் இன்றைக்கு தோற்றம் பெற்றிருக்கின்றால் இந்த அரசாங்கத்தை நாங்கள் எவ்வாறு பலப்படுத்துவது என்பது எங்களுக்கு முன்னால உள்ள பலமான கேள்வி. முதலாவது நாங்கள் புரிந்து கொள்ளணும், இந்த அரசாங்கம் இந்த நிலைமையில நாட்டின் பொருளாதாரத்தை இந்த மேற்குலக பொருளாதாரத்தில தங்கி இருக்கிற அந்த நிலைமையில இருந்து அந்த அதாவது இறக்குமதி பொருட்களுக்கு பதிலாக உள்நாட்டில இறக்குமதி பொருட்களினுடைய மாற்று உற்பத்தியை அதை இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷன் என்று சொல்வார்கள், அந்த மாதிரியான உற்பத்தியை நாங்கள் நாட்டிலே மேற்கொள்ளணும். இவ்வாறு மேற்கொள்ளும் போது உங்களுக்கு அனுபவம் இருக்கும். 1970 இருந்து 77 வரையான ஸ்ரீமாபு பண்டாரநாயக்க தலைமையிலான ஆட்சியின் போது உள்நாட்டு பொருளாதாரத்தை வளர்க்கின்ற நோக்கத்தில் மேற்குலக ஆதிக்கத்தில் இருந்த பெருந்தோட்டங்கள் பல தேச உடைமையாக்கப்பட்டன. உள்நாட்டு பொருளாதாரத்தை வளர்க்கிறதுக்காக இறக்குமதிகள் கட்டுப்படுத்தப்பட்டன. ஆனால் அந்த அரசாங்கம் 6 வருடங்களோடு அது தோல்வியடைந்தது. அந்த அரசாங்கம் கொண்டு வந்த திட்டங்களும் மாற்றி அமைக்கப்பட்டன. இந்த மாதிரியான ஒரு ஆபத்தில் இருந்து நாட்டை காப்பாற்ற வேணுமெண்டா நாங்கள் இந்த குடியேற்ற ஆதிக்க சிந்தனையில இருந்து, குறிப்பாக கடந்த 75 ஆண்டுகளாக எவ்வாறு பிரித்தானியர்கள் நாட்டை பிரித்தாண்டார்களோ, தமிழர்கள் முஸ்லிம்கள் மலிவா மக்கள் எல்லோரையும் பிரித்து ஆண்ட மாதிரி தான் இந்த சிங்கள பெருந்தேசியவாத ஆதிக்க சக்திகளும் நாட்டை பிரித்தாளும் சூழ்ச்சிகளின் மூலமாக ஆண்டார்கள். இதைத்தான் நாங்கள் குடியேற்றவாத ஆதிக்க மனோநிலை என்று சொல்றோம். ஆனபடியாம் தேசிய ஐக்கியத்தையும் ஜனநாயகத்தையும் பலப்படுத்துறதுக்காக இந்த பிரித்தாளுற தந்திரங்களை கைவிட வேணும் என்று நாங்கள் சொல்றோம். இந்த பிரித்தாளும் தந்திரங்களை கைவிடுற ஒரு அரசாங்கமாக இன்றைய அரசாங்கம் தான் இருக்கிறது. எனவே நாட்டின் பொருளாதாரத்தையும் நாட்டின் தேசிய அரசியல் கட்டுமானத்தையும் பாரிய மாற்றங்களுக்குள் தள்ளுகின்ற இந்த சூழலில் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை புரிந்து நாங்கள் செயற்பட வேணும். அதைத்தான் தமிழ் மக்களும் இதை புரிந்து கொள்ளணும். அதாவது தேசிய இன பிரச்சனையை இனவாத ஆட்சிகள் மத்தியில் இருக்கும் வரையும் தீர்க்க முடியாது. இப்பொழுது இனவாதம் இல்லாத ஜனநாயகத்தில் நம்பிக்கை கொண்ட ஒரு அரசு மத்தியில தோற்றம் பெற்றிருக்கிறது. எனவே தமிழ் மக்களும் தங்களுடைய அணுகுமுறைகளில் பாரிய மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான தருணம் இது. அதனை புரிந்து கொண்டு செயற்பட வேண்டும் என்பதுதான் நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தக்கூடிய அம்சமாகும். உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது டாக் டு டிபிசியின் அரசியல் உரையாடல். என்ற அரசியல் உரையாடலே சமகால அரசியல் தொடர்பாக பேசிக்கொண்டிருக்கோம். நான் திரு தம்பா அவர்கள் இப்பொழுது ஒரு சாதகமான அரசு இருக்கின்றது. கடந்த 76 வருடங்கள் ஆட்சியில் இருந்த அரசாங்கத்தை விட இந்த அரசாங்கம் ஒரு சாதகமான அரசாங்கம். ஆனால் இது எந்த அளவு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அது உண்மையிலே காலம் பதில் சொல்லும் எதிர்பார்க்கலாம். இப்படியான நேரத்திலே வடகிழக்கிலே பிரதேச சபைகளிலே கூடுதலான தமிழ் கட்சிகள் ஒரு பொறுப்பற்ற வகையிலே இந்த பிரதேச சபைகளிலே தீர்மானங்களை நிறைவேற்றது எந்த அளவு தமிழ் மக்களுக்கு எதிர்காலத்தை ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் எதிர்பார்க்கிறீங்க? வணக்கம். வணக்கம் நேயர்களே. நீங்கள் சொன்னது போல இந்த அரசாங்கம் சொன்னது போல இந்த அரசாங்கம் ஒரு பலமான அரசாங்கம், நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி கொண்டிருக்கின்றது. பாராளுமன்றத்தில் என்றும் இல்லாதவாறு 3-2க்கு மேலதிகமான பெரும்பான்மையை கொண்டிருக்கிறது. வெளி விவகாரங்களை கையாளுவதிலும் சமயோசிதமாக செயல்படுகின்றது.
அதனால் நீண்ட நாளுக்குள்ள சாதக பாதங்கள் என்பதுக்கு அப்பால் வந்து அரசாங்கத்தின் ஸ்திரத்தன்மை என்பது ஸ்டெபிலிட்டி என்ற விஷயத்துல வந்து அரசாங்கம் மிகவும் உறுதியாக இருக்கின்றது. இன்னும் இந்த அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் அது அவ்வாறே உறுதியாக இருக்கும் என்றுதான் நம்பப்படுகிறது. அதுல வந்து இந்த மாற்று கருத்தும் கிடையாது, உறுதியாக இருக்க வேண்டும். இதுவரை வந்த அரசாங்கங்களை பார்த்து இது முற்போக்கான அம்சங்களை கொண்டது, உறுதியான அரசாக இருக்க வேண்டும். இது ஒரு ஜனநாயக இடைவெளியை கொண்டிருக்கின்ற நாங்கள் பெரும்பாலான மக்களால் நம்பப்படுகின்றது. அந்த நம்பிக்கையை அவர்கள் சிதறடிக்க கூடாது என்று நம்புகிறோம். ஆகவே வந்து அது அப்படி இருக்க வேண்டும். நீங்கள் கேட்டோம் அடுத்த பிரதான விஷயத்துக்கு வந்தால் உள்ளூராட்சி சபைகள் வந்து இப்படியான பிரேரணை கொண்டது. அப்படி இன்னும் கணக்கு உள்ளூராட்சி சபைகள் இப்பதான் ஆரம்பிக்கப்படுகின்றன. ஆனால் சாவகச்சேரி பிரதேச சபையில் முதலாவது அமர்வில் ஒரு தீர்மானம் ஒன்று கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. சாவகச்சேரி பிரதேச சபையில் 28 அங்கத்தவர்கள் இருக்கின்றார்கள். அதில் தமிழரசு கட்சி தவிசாளராக இருக்கின்றனர். தமிழரசு கட்சிக்கு 8 இடங்கள்ல இருக்கிறார் நினைக்கிறேன். ஆனால் அவர்கள் வந்து இபிடிபி மணிவண்ணன் போன்றவர்கள் ஆதரவுடன் வந்து தவிசாளராக இருக்கின்றனர். ஆனால் ஏகமனதாக கொண்டு வரப்பட்ட இந்த தீர்மானத்தில் செம்மணி விவகாரம் பற்றி அதை பற்றி பிரஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. செம்மணி புதைகுழிக்கான சர்வதேச விசாரணை வேண்டும் என்ற இதை ஐயனண்ணா பாதுகாப்பு பொது சபைக்கும் பாதுகாப்பு சபைக்கும் எடுத்து செல்லப்பட வேண்டும் என்ற ஒரு அம்சத்தையும் சேர்த்து ஒரு பிரேரணையாக கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் ஆரம்பத்திலேயே சொன்னது போல இந்த பிரேரணைகள் வந்து ஒரு உள்ளூராட்சி நிர்வாகத்தை விழிப்புணர்வுடன் செயற்படுத்துவது சம்பந்தமாகவும் உள்ளூராட்சி மக்கள் பயனடையும் வகையில் உள்ளூராட்சி நிர்வாகங்கள் ஒரு ஜனநாயக ரீதியாக அக்கௌண்டபிலிட்டியுடன் ஆன்சர் பண்ணக்கூடிய பொறுப்பு கூறும் தன்மையுடன் ஒரு அபிவிருத்தி வேலை ஈடுபட்டதற்கு மாறாக இவ்வாறான ஒரு ரெட்டோரிக் என்று சொல்வார்கள். இப்ப வீரப்பிரதாப இதுகளை கொண்டு வருவது மக்களுக்கு ஒரு பயத்தை ஐமித்தது என்பது கொஞ்சம் பொதுமக்கள் மத்தியில் அது பற்றிய விழிப்புணர்வு வேண்டும் என்பதால் இது இதை பற்றி பேசப்பட வேண்டியிருக்கிறது. அதாவது இவ்வாறான தீர்மானங்களுக்கு இங்கு தேவையற்றது நினைக்கிறேன். செம்மணி விவகாரத்தை பற்றி சுருக்கமாக மீள பார்த்தோம் என்று சொன்னால் செம்மணி விவகாரம் தொடர்பாக 99ஆம் ஆண்டில் ஒரு வெளிநாட்டு கண்காணிப்புடன் சர்வதேச மன்னிப்பு சபையின் பிரசன்னத்துடன் ஒரு அகழ்வு புதைகுழிகள் தோண்டப்பட்டு உடலங்களும் மீட்கப்பட்டு அது வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக செய்திகள் 99ஆம் ஆண்டு, அதாவது இன்று 26 வருடங்களுக்கு முதல் நடந்தது மாத்திரமல்லாமல் 97ஆம் ஆண்டு அது சம்பந்தமாக ஒருவர் சென்ற முறையும் நாங்கள் குறிப்பிட்டது போல வந்து ஒரு ராணுவ சிப்பாய் ஒருவர் வந்து குற்றம் சாட்டப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டு அவர்கள் முதல் 97ஆம் ஆண்டு இந்த விடயத்தையே வெளியில கொண்டு வந்தது. இது இங்கு தனியே கிருஷ்ணாந்தியும் அந்த கொலையை மாத்திரம் நடக்கவில்லை, 300 உடலங்கள் இருக்கின்றன. ஆகவே 99ஆம் ஆண்டில் இந்த விடயங்கள் நடந்தது. அதற்கு பின்னர் 2001, 2004ஆம் ஆண்டில், 2005ஆம் ஆண்டு, 2010ஆம் ஆண்டு பாராளுமன்றங்களில் மிக பெரும் எண்ணிக்கையுடன் 2004ஆம் ஆண்டு நினைக்கிறேன் 2004ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்துக்கு வந்தபோது தமிழ் தேசிய கூட்டமைப்பில் 22 எம்பிக்கள் இருந்தார்கள். இந்த 26 வருடமாக இதுகளை பற்றி கதைக்காமல் இன்று இந்த அரசாங்கம் ஐயனாவினுடைய பிரசன்னத்தை அவரது வருகையின் போது அவரையும் அங்கு அனுப்பி அரசாங்கத்தின் காணாமல் போன ஒரு அலுவலகத்தின் ஊடாக ஃபண்ட் பண்ணி இந்த விடயத்தை தொடங்கி இருக்கும் பொழுது இந்த பிரச்சாரத்தை அரசாங்கத்துக்கு எதிரான வகையாகவும் இதில் சர்வதேச தலையிட கோரி நிற்பதும் எந்தவித தர்க்க அடிப்படைகளும் இல்லாத என்பதால் உண்மை. இதில் உண்மையிலேயே அக்கறை காணாமல் போனவர்களின் குடும்பங்கள் பற்றிய பிரஜையும் அக்கறையும் இருந்திருந்தால் அவர்கள் வந்து நிச்சயமாக வந்து இந்த 26 வருடங்கள் எவ்வளவோ விடயங்களை செய்திருக்கலாம், முக்கியமான பதவிகளில் இருந்தவர்கள். அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் இந்த உள்ளூராட்சி சபைகள் தொடங்கி இருக்கின்றது. இது ஒரு உதாரணமாக இருக்கின்றது. உள்ளூராட்சி சபைகளில் 370க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை தமிழரசு கட்சி கொண்டு பிரதானமான கட்சியாக இருக்கின்றது. சாவகச்சேரி பிரதேச சபையின் தவிசாளரும் தமிழரசு கட்சியை சேர்ந்தவர். அடுத்ததாக வந்து 350க்கும் மேற்பட்ட இடங்களை எடுத்து தேசிய மக்கள் சக்தி ஆளும் கட்சி தான் 2வது பெரிய சக்தியாக இங்கு இருக்கிறது. 3வது சக்தியாக குமார் பொன்னம்பலம் தலைமையிலான மற்ற ஏனைய எல்லா கட்சிகளையும் சேர்த்துக் கொண்ட ஒரு அணி ஒன்று இருக்கிறது. அவர்கள் வந்து இந்த நேரமே சர்வதேச நாடுவார்கள். அவர்களுக்கு அப்படி கேட்பதற்கு உரிமை இருக்கின்றது. சரிபடி என்பதை தீர்மானிக்க வேண்டியது மக்கள் தான். அவர்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்டார். இந்த நிலைமையிலே
மக்களுக்கு எது முக்கியமானது என்பதை நோக்கி செல்லாமல் இந்த விடயம் நோக்கி இவர்கள் இந்த பிரேரணை கொண்டு வருவது ஒரு முன்னுதாரணமாக எடுத்து ஏனைய 75க்கும் மேற்பட்ட சபைகள் வடகிழக்கு இருக்கிறது. இவைகள் நிதானமாக நடக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் இந்த விடயத்தை ஹைலைட் பண்ண வேண்டிய தேவை இருக்கின்றது என்று ஒன்று. அடுத்ததாக மாகாண சபை தேர்தல்கள் என்பது இலங்கையின் அரசியல் யாப்பில் இருக்கக்கூடிய ஒரு விடயம். அதனை அனுரகுமார பொது மீட்டிங்களில் சொல்லி இருக்கின்றார். தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் தேர்தல் பிரச்சாரங்களின் போது பல மாதிரியாக சொல்லியிருக்கின்றார்கள். இந்த நாட்டில் அரசியல் ஜாப்பின் பிரகாரம் தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டியது முக்கியம், நடத்தப்படும் என்று சொன்னார். அந்த தேர்தலை நடத்துவதில் தற்போது ஒரு இழுபறி நிலை இருப்பது போல தெரிகிறது. அது இருக்கக்கூடாது என்பதுதான் எல்லாருடைய விருப்பமும். ஜூன் 5ஆம் தேதி தமிழரசு கட்சியை சேர்ந்த சாணக்கியன் எம்பி ஒரு தனிநபர் பிரேரணை கொண்டு வந்தார். இந்த பிரேரணை முன்பும் பலமுறை கொண்டு வரப்பட்டாலும் இந்த தேர்தலை பிற்போடுவதற்கு ரணில் அரசாங்கத்தினால் பாவிக்கப்பட்ட ஒரு சட்ட மூலத்தை மீளப்பெற்று பழைய முறைப்படி தேர்தலை நடத்த வேண்டும் என்று ஒரு பிரேரணை ஒன்று கொண்டு வந்தார். அந்த பிரேரணை பாராளுமன்றத்தில் நிறைவேறுவதாக இருந்தால் தமிழரசு கட்சிக்கு 8 எம்பிக்கள் இருக்கிறார், நிறைவேற்ற முடியாது. பாராளுமன்ற அரசியல் என்பது ஒரு தனித்துவமான அரசியல். பாராளுமன்றத்தில் சாதிக்கக்கூடிய விடயங்கள் இருக்கின்றன. அவற்றை செய்வதானால் அங்கு ஒரு ஸ்ட்ராங்கான லோபி ஒன்று தேவை. அப்படின்னால் இந்த சட்டமூலத்தை கொண்டு வருவதற்கு தேசிய மக்கள் சக்தி தான் 3/2 பெரும்பான்மையை கொண்டிருக்கிறது. இது ஒரு சிங்கிள் மெஜாரிட்டியோடைய நிறைவேற்றக்கூடிய சட்டம். தேசிய மக்கள் சக்தியின் NPP-யினது ஆதரவின்றி இந்த சட்டமூலம் நிறைவேற்ற முடியாது. இந்த சட்டமூலம் நிறைவேற்றப்படாவிட்டால் தேர்தல்கள் நடத்தப்பட முடியாது, மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட முடியாது. இதை தெரிந்து கொண்டு இந்த மாகாண சபைகளுக்கு பொறுப்பான அமைச்சர் சாந்தன அபேரட்னா சென்ற வாரம் பத்திரிகைகளுக்கு சொல்லி இருக்கின்றார் என்ன காரணங்களுக்காக இந்த மாகாண சபை பின்போடப்பட்டது, அதாவது எல்லை நிர்ணயங்களை மீள் நிர்மாணம் செய்வது சம்பந்தமான கமிஷன் அறிக்கை பாராளுமன்றத்தில் தோற்கடிக்கப்பட்டது. அந்த காரணத்தினால்தான் இந்த மாகாண சபை தேர்தலில் இப்பொழுது பின்போடப்பட்டிருக்கின்றது. அதை முறியடிப்பதற்காகத்தான் பழைய முறைப்படி தேர்தல் நடத்த வேண்டும் என்று தனிநபர் பிரேரணை கொண்டு வரப்பட்டிருக்கின்ற இந்த நிலையில் அவர் கூறுகின்றார், இந்த எல்லை நிர்ணயங்களை பற்றின விவாதம் மந்திரி சபையில் நாங்கள் கதைக்கப் போகின்றோம் என்று. அது உண்மையாக இருந்தால், அதுதான் அரசாங்கத்தினது பார்வையாக இருந்தால், அது மிகவும் அது ஒரு தாங்கள் சொன்ன சொல்லை மீறுவதான, தங்களது வாக்குறுதியை மீறுவதான ஒரு அர்த்தப்படுத்தப்பட வேண்டும். ஏனால் மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படுவதானால் அந்த சட்டமூலம் நிறைவேற்றப்பட வேண்டும். ஒன்று. இரண்டாவதாக, இதை கொண்டு வந்த தமிழரசு கட்சி, தமிழ் மக்கள் இவ்வளவு நம்பிக்கை வைத்து 300க்கும் மேற்பட்ட அங்கத்தோடு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற தமிழரசு கட்சி இது சம்பந்தமாக பாராமுகமாக இருந்து கொண்டு அவர்களும் இதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஜனாதிபதிக்கு செம்மணி பற்றி கடிதம் எழுதுவதும் அது எல்லாமே ஒரு டிஸ்ட்ராக்ஷன், அதாவது இந்த கவனத்தை திருப்புவதாகத்தான் முடியுமே ஒழிய இந்த விடயத்துல போக்கஸ் ஆகிருக்க தமிழ் பேசும் மக்களுக்கு முதன்மையானதும் முக்கியமானதும் ஒரே ஒரு கோரிக்கையாக இருக்கக்கூடியதும் தமிழ் மக்களுக்கு மாத்திரமல்ல இலங்கை முழுக்களும் ஜனநாயகத்தை பலப்படுத்துவதற்கு, நிர்வாகங்களை காத்திரமானதாக்குவதற்கு, நிர்வாகங்களை வினத்திறன் உள்ளதாக்குவதற்கு அதிகாரங்கள் மாகாண மட்டங்களில் பகிரப்பட வேண்டும். அதுதான் அரசியல் ஜாப்பின் நியதி. அந்த நியதியின்படி அரசியல் ஜாப்பின்படி புதிய அரசியல் ஜாப் ஒன்று வரும் வரைக்கும் அரசியல் ஜாப்பை உன்னதமான ஒரு விடயமாக கருதி அதை அமுல்படுத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும். அந்த முயற்சியிலிருந்து தவறப்போகின்றார் என்ற பயம் இருக்கின்றது. இதற்கு தமிழரசு கட்சி மாற்றம் இயலாது. பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய தமிழ் உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்தியுடனும் இதை பற்றி பேசி இந்த சட்டமூலத்தை நிறைவேற்றி மாகாண சபை தேர்தலுக்கான விடயங்களை இழுத்தடிக்காமல் ஒவ்வொரு காரணங்களை கொண்டு வராமல் தமிழ் தலைமைகள் அவர்களும் தங்களது சொந்த காரணங்களுக்காக தேர்தலை இழுத்தடிக்க பார்க்கின்றார்கள். அவர்களையும் புறந்தள்ளி இந்த பாராளுமன்றத்தின் நகர்வை மேற்கொள்ள வேண்டும். பாராளுமன்ற தேர்தல் நடத்தப்பட வேண்டும். இந்த மாகாண சபை பில் பாஸ் பண்ணப்பட வேண்டும். அதே நேரத்துல அதற்கு அரசாங்கம் மறுதளித்து இதை இழுத்தடிக்கை நடவடிக்கைகளில் ஈடுபடுமாக இருந்தால் அந்த விடயத்தில் தமிழ், சிங்கள, முஸ்லிம், மலையக மக்களிடத்தில் ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய அரசியல் ஜாப்பை கனம் பண்ண வேண்டிய தேவை, தேசிய ஒற்றுமையை
உறுதியாக இறுக்கமாக கொண்டு வருவது அரசியல் ஜாப்பு தான். அரசியல் ஜாப்பின் பிரகாரம் இந்த அரசாங்கமே கூறியது போல தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என்ற விடயத்துக்கான மக்கள் இயக்கம் ஒன்று தேவை. அது நாட்டை பிளவுபடுத்துவதற்காக அல்ல, நாட்டில் பிரிவினையை ஏற்படுத்துவதற்காக அல்ல, நாட்டின் ஜனநாயகத்தை பலப்படுத்தி பொருளாதாரத்தை வேகமாக முன்னேற்றுவதற்கான ஒரு வழிமுறையாகத்தான் அது இருக்கும். அது மாத்திரமே அதற்கான வழிமுறை. நாங்கள் இந்த விடயம் பற்றி தொடர்ந்து பேசுவோம். நன்றி. உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது டாக் டு டிபிசியின் அரசியல் உரையாடல். பல்வேறு விடயங்கள் தொடர்பாக பேசி வருகின்றோம். சமகால அரசியலில் இந்த அரசாங்கம் பலமாக இருக்க வேண்டும், பலத்துடன் செயற்பட வேண்டும். இந்த அரசாங்கம் பலத்துடன் செயற்பட வேண்டும் தான் ஜனநாயகத்தை பலப்படுத்த முடியும். 76 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு சாதகமான அரசு வந்திருக்கின்றது. இப்படியான நிலையிலே வடகிழக்கிலே இருக்கின்ற தமிழ் அரசியல் கட்சிகள் அல்லது தமிழ் பிரதேச சபைகள் சரியான முறையில் செயற்படுகின்றதா? இந்த அரசை நோக்கி இருகரம் நீட்டுகின்றதா அல்லது அது உதாசீனம் செய்கின்றதா? ஜெகநாதன் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? நன்றி ராம். முதலாவது இந்த நைனாதீவு, நான் ஒரு தீவகத்தை சேர்ந்தவன் என்ற ரீதியில நைனாதீவுல அந்த உருவாக்கப்பட்ட வைத்தியசாலை சம்பந்தமாக அவர்கள் எப்படியான அணுகுமுறையை கடைபிடித்திருக்கிறார்கள் என்றதை முதலாவது நாங்கள் கவனத்துக்கு எடுக்கணும். என்னென்றால் நைனாதீவை பொறுத்தவரையில உங்களுக்கு தெரியும், அது புத்தர் அங்க வந்தது அல்லது ஏதோ ஒரு காரணங்கள், அது சரித்திர ரீதியாக ஒரு நம்பிக்கையை சிங்கள மக்களுக்கு மத்தியிலே இருக்கின்றது. அந்த நைனாதீவு நாகதீபம் என்று அவர்களாலே அழைக்கப்படுற அந்த தீவுக்கு தொடர்ச்சியாக என்னுடைய பாடசாலை காலங்கள்ல பெருமளவுக்கு மக்கள் போறது யுத்த காலத்திலே அது தடைப்பட்டிருந்தது. பின்னாலே அந்த ஒரு காலத்துல அந்த விகாரைகள் அவைக்கு எதிராக சேதங்கள் விளைக்கப்பட்டது. அதுகள் என்ற ரீதியில நிரந்தரமான ஒரு பாதுகாப்பு கடற்படையினரால உருவாக்கப்பட்ட சம்பவங்களும் இந்த யுத்தத்தின் பிறகு தொடர்ச்சியாக நீடிக்கின்றது. ஆகவே அங்க உள்ள அந்த புலம்பெயர்ந்த மக்கள் அதுல மரண்டோஃப் அவர்கள் எடுத்த முயற்சிகள், அதை தொடர்ந்து அவர்கள் நீண்ட காலமாக அங்கே ஒரு வைத்தியசாலை உருவாக்கும் பொழுது அவர்கள் எப்படியான அணுகுமுறையை கடைபிடித்தார்கள் என்று சொன்னால், இந்த சிங்கள மக்கள் பெருமளவுக்கு இப்பொழுது போகிற நிலைமையில அங்க நியாயமான அந்த மக்களை நைனாதீவு கொண்டு செல்றன்ற ரீதியில நியாயமான அளவுக்கு பலர் தொழில் ரீதியாக வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு வழியையும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த ரீதியில அவர்கள் கடற்படையை எப்படி அணுகினார்கள் என்று சொன்னா, இது ஒரு பெருமளவுக்கு சிங்கள மக்களும் போகிற பொழுது எப்படி அதை அவர்களுக்கும் அது பிரயோசனப்படும், ஏதாவது அவர்களுக்கு உடனடியாக ஏதாவது வைத்திய சிகிச்சை அளிக்க வேண்டி வருமாக இருந்தால் நைனாதீவிலே ஒரு முக்கியமாக வைத்தியசாலை தேவை என்றதுகளை அவர்களோட ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தினதன் மூலம் அந்த கடற்படையினர் அதுக்கான ஒத்துழைப்பை வழங்குறதுக்கும் அதுக்கான பொருள்களை கொண்டு வர்றது, அதுகள் என்ற ரீதியில கட்டுமான பணிகள் என்ற ரீதியில அவர்கள் பெருமளவுக்கு ஒத்துழைப்பை வழங்கியிருந்தார்கள். ஆகவே அபிவிருத்தி என்கிறது எப்படி அதனை ஒரு புரிந்துணர்வோட அனைவரையும் இணைத்து கொண்டு செல்லுகிறது என்கிறதுக்கான ஒரு முன்னுதாரணமாக அந்த நைனாதீவு புலம்பெயர்ந்த மக்கள் அதை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்றதுக்கும், அப்படி ஒரு வைத்தியசாலை அங்க தேவை என்றதுல ரீதியில அவர்கள் அதை கண்ட செயல்பாடுகளை உருவாக்கி இருக்கிறார்கள் என்ற ரீதியிலும் அதுக்கான முழுமையான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொண்டு, அதை சரியான முறையில கட்டி முடித்து அதுக்கான அன்பளிப்பு உதவிகளை செய்தவர்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் எங்களுக்கு இருக்கின்றது. அந்த ரீதியில அந்த வைத்தியசாலை தொடர்ந்து இன்றைக்கு அரசாங்கம் பொறுப்பேற்றிருக்கிறது என்ற ரீதியில அதை தொடர்ந்து சரியான முறையில செயல்படுத்துறதுக்கு அரசாங்கமும் தன்னுடைய முன்னுரிமை அளித்து அதை செயல்படுத்துவதுன்றது வரவேற்க வேண்டிய விடயம். இதுதான் இன்றைக்கு தமிழ் மக்களுக்கு மத்தியிலே அபிவிருத்தி சம்பந்தமாக செய்கிறதுன்றதுக்கான முன்னுதாரணமாக அதை நாங்கள் கொண்டு வரணும். ஆனா நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், தேவையற்ற விடயங்களில தலையிட்டு ஏதோ நாங்கள் ஒரு என்ன எங்களை பிரபலப்படுத்துறதுக்காக செம்மணி பிரச்சனையையும் மற்றவையும் கொண்டு செல்கிற செம்மணி பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்றது அல்லது அது சம்பந்தமான நியாயம் கிடைக்கப்பட வேண்டும்ன்றதுல எங்களுக்கு கருத்து வேறுபாடு கிடையாது. ஆனால் அதை எப்படி கொண்டு செல்ல வேணும், எந்த மட்டத்திலே அதை உருவாக்க வேணும் என்றதுக்கான ஒத்துழைப்பை பெறுகிறதுக்கான ஒரு அரசு என்ற ரீதியில அதனுடைய செயல்பாடுகளுக்கு எப்படி நாங்கள் முன்னுரிமை அளித்து அவர்களை அதுக்குள்ள ஈடுபடுத்த வேணும் என்ற ரீதியில செயல்பாடுகளை செய்கிறது தவிர்த்து அவர்களை துரத்துகிறது, அவர்களை அந்நியப்படுத்துகிறது, ஏதோ தீர்மானம் நிறைவேற்றின உடனே ஏதோ நாங்கள் பெரிய சாதனையை சாதித்து விட்டோம் என்று இதைத்தான்
மாகாண சபையும் செய்தது. அதாவது மக்களை அந்நியப்படுத்துகிற நிலைமைகளை வந்து இன்றைக்கு சாகவச்சேரி பிரதேச சபை மேற்கொள்கிறதோ அதுக்கு துணை போகிறவர்கள் வந்து எந்த விதத்திலும் வந்து தமிழ் மக்களுக்கு பிரயோசனமான ரீதியில வந்து செயல்பாடுகளை செய்கிறார்களான்றதுகள் வந்து ஒரு கேள்வி கேட்கப்பட வேண்டிய அல்லது மக்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது. இப்ப அரசை பொறுத்தவரையில பலர் கூறுகிறார்கள் வந்து அல்லது இதுல முதல் கூறியவர்கள் கூட அரசு வந்து பெரும்பான்மை பலத்துடன் இருக்கிறது. பெரும்பான்மை பலம் என்கிறது வந்து மட்டும் வந்து அரசுக்கு பலம் என்று சொல்லி கருத முடியாது. ஏனென்றா இலங்கையினுடைய பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் என்ற ரீதியில வந்து இன்றைக்கு தலைக்கு மேல கத்தி போல தொங்கிக் கொண்டிருக்கிற பிரச்சனைகள், இந்த வரி விதிப்பு இவைகள்ன்றதுகள் வந்து தனியா கிட்டத்தட்ட இந்த 5 மாதங்கள்ல வந்து சென்ற வருடத்தை 2024 விட 2000 மில்லியன் அளவுக்கு வந்து ஏற்றுமதியை வந்து செய்திருக்கிறார்கள். வந்து கிட்டத்தட்ட 1600-700 அளவுக்கு தான் சென்ற வருடம் வந்து இந்த முழு காலமும் வந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட என்ற நிலைமையில 5 வருடத்துல வந்து இவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் இந்த தொழிலாளர்களும் அதுக்கான நிறுவனங்களும் வந்து மிக சிரத்தையுடன் அல்லது கஷ்டப்பட்டு இவ்வளவு சாதனையை செய்திருக்கிறார்கள். ஆனால் இது எதிர்காலத்திலே எந்த அளவுக்கு தொடர்ந்து இது நீடிக்க போகிறதுன்றது கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆகவே அரசு பலமாக இருக்கிறதுன்றது, பெரும்பான்மையாக இருக்கிறதுன்றதை மட்டும் வைத்து இலங்கையினுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து விடும் சொல்லி நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. அந்த நிலைமையில எங்களை பொறுத்தவரையில ஜனநாயக பரவலாக்கல், ஜனநாயக வலுப்படுத்தல் என்ற ரீதியில வந்து அதை உருவாக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறதா. ஆகவே மாகாண சபை தேர்தல்களை வந்து இன்றைக்கு தீர்மானங்கள் நிறைவேற்றும் பொழுது வந்து இந்த பிரதேச சபைகள் வந்து இந்த மாகாண சபை தேர்தல் அதிகார பரவலாக்கல்ன்றதுகள்ல எந்த அளவுக்கு அக்கறை எடுக்க போகிறார்கள்ன்றது முக்கியமானது. அல்லது பழைய குடி கதவத்திரவடி என்று சொல்ற ரீதியில வந்து மீண்டும் வந்து இந்த செம்மணி பிரச்சனையை வைத்துக் கொண்டு தங்களுடைய அரசியலை செய்ய போகிறார்களான்றது வந்து ஒரு சவாலாக தமிழ் மக்களுக்கு இருக்கின்றது. ஆகவே இவைகள் என்றதுகளுக்கு கடந்து அபிவிருத்தி சம்பந்தமான ரீதியில, அதிகார பரவலாக்கல் சம்பந்தமான ரீதியில வந்து மாகாண சபையை வந்து உருவாக்க வேண்டியது, மக்கள் பிரதிநிதித்துவத்தை ஏற்படுத்த வேண்டியதுன்றதுகளை கூறக்கூடிய வல்லமை வந்து அல்லது அதுக்கான சிந்தனை போக்கு வந்து இந்த பிரதேச சபைகளுக்கு இருக்கின்றதா என்றது. ஆகவே இதுல இருந்து அவர்கள் தாங்கள் பூஜ்ஜியம் என்றது, மக்களுடைய அபிவிருத்தியை பற்றியும் அவர்களுக்கு அக்கறை இல்லை, அல்லது அதுக்கான செயல்பாடுகளுக்கான திட்டங்களை தீட்டுறதுக்கான ஒரு செயல்திறன் அற்றவர்களாக மீண்டும் மீண்டும் தங்களுடைய அரசியல் என்றது இதுதான் என்றதை காட்டப் போகிறார்கள் என்று சொல்லி சொன்னா மக்கள் இவர்கள்ட்ட இருந்து மீண்டும் மீண்டும் அந்நியப்படக்கூடிய ஒரு நிலைமைதான் உருவாகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகிறது. ஆகவே இன்றைய காலகட்டத்தில வந்து இந்த பிரதேச சபைகள் வந்து கவனம் செலுத்த வேண்டியது மக்களுக்கான அதிகாரத்தை எப்படி பெற்றுக்கொள்ளுகிறது என்றதுக்கான கவனத்தை செலுத்தி அதற்கான ரீதியில் மாகாண சபையை தேர்தலை நடத்த வேண்டும் என்ற ரீதியில அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுப்பார்களாக இருந்த வடக்கு கிழக்கு பிரதேச சபைகளை பொறுத்த வரையில அது ஒரு ஆரோக்கியமான ஒன்றாக இருக்கும். ஆகவே இந்த அரசை பொறுத்த வரையில இன்றைக்கு வந்து அவர்களுக்கு இந்த பொருளாதார ரீதியான ஒரு பலவீனமான நிலைமையில வந்து மாகாண சபை தேர்தல்களை நடத்துகிறதன் மூலம் தாங்கள் இன்னும் பின்னடைவை சந்திக்க போகிறோமோ என்ற அச்சம் அவர்களுக்கு ஏற்படுகிறது என்று சொல்லி சொன்னா இல்லை. இதன் மூலம் வந்து நீங்கள் அதிகார பரவலாக்கல் அல்லது இந்த மக்களுக்கான அதிகாரங்களை வந்து பலப்படுத்தக்கூடிய சக்தியை உருவாக்குகிறீர்கள் என்றதை தெரியப்படுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு தமிழ் அரசியல்வாதிகளுக்கும் தமிழ் அரசியல் பிரதிநிதித்துவர்களுக்கும் இன்றைக்கு உருவாக்கப்பட்ட பிரதேச சபைகளுக்கும் இருக்கின்றது. இவைகளை எந்த அளவுக்கு அவர்கள் செய்ய போகிறார்கள் என்றதுதான் தமிழ் மக்களுக்கு அவர்கள் செய்கிற நல்ல காரியங்களாக இருக்க முடியும். ஆகவே இந்த பிரச்சனைகளுக்கு வந்து அரசாங்கத்துக்கு ஊக்கம் கொடுக்க வேண்டிய அல்லது அரசாங்கத்தை உறுதிப்படுத்தக்கூடிய அல்லது அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய ரீதியில வந்து தங்களுடைய அரசியலை செய்ய வேண்டும் என்றதுதான் தமிழ் மக்களுடைய எதிர்பார்ப்பு. இதை துணிச்சலாக நேற்று ஈழநாடு வந்து பத்திரிகை வந்து அதை தெளிவாக தெரியப்படுத்தி இருக்கிறது. அதாவது இன்றைய தேவை தமிழ் மக்களுக்கு என்ன, அதை வந்து செய்யக்கூடிய ஆற்றல் வந்து இந்த பிரதேச சபைகளுக்கு இருக்கின்றதா என்ற கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கிறது. ஆகவே இவைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு இவைகளை வலியுறுத்தக்கூடிய ரீதியிலே அரசாங்கம் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்தக்கூடிய ரீதியிலும் மக்களுக்கான அதிகாரம் வந்து பரவலாக்கப்படும் பொழுது அதனுடைய பலன் வந்து ஜனநாயக ரீதியாக அந்த மக்கள் வந்து உறுதிப்படுத்தக்கூடிய, உங்களை ஆதரிக்கக்கூடிய நிலைமையும் வந்து அரசாங்கத்துக்கு ஏற்படும் என்றதை வலியுறுத்தக்கூடிய ஒரு அரசியல் செயல்பாடு வந்து இன்றைக்கு தென்னிலங்கையிலும் வட இலங்கையிலும் அல்லது கிழக்கு எந்த பகுதியை சேர்ந்தவர்களுக்கும் இருக்கின்றது. அதனை இவர்கள் உறுதியாக செயல்படுத்துவார்களா என்கிறதை வந்து தொடர்ந்து வலியுறுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது. அந்த ரீதியில்
இலங்கையில் உள்ள புத்திஜீவிகள் அல்லது இந்த இது சம்பந்தமாக பேசுகிறவர்கள் வந்து உறுதியான ஒரு ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தி அதுக்கான வலுவை உருவாக்குறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்த போகிறார்களா அல்லது தொடர்ந்து இந்த தமிழ் மக்களை வந்து நிராதரவான ரீதியில வந்து இந்த பிரதேச சபைகளாக இருந்தாலும் சரி அல்லது மக்களாக தேசியோட பிரதிநிதிகளாக இருந்தாலும் சரி தொடர்ந்து வைத்திருக்க போகிறார்களா அல்லது ஒரு தடுமாற்ற அரசியலை தொடர்ந்து செய்ய போகிறார்களா அல்லது பேசுவதற்கு எதுவும் இல்லாமல் இந்த செம்மணியையும் இவைகளையும் பேசிக்கொண்டு செம்மணி பிரதட்சணை என்றதுல வந்து தீர்வு கிணவனம்ன்றதுல வந்து நாங்கள் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஆனால் இதை வைத்துக்கொண்டு அரசியல் செய்து தமிழ் மக்களை அந்நியப்படுத்துகிற ஒரு அரசியலை செய்து கொண்டிருக்க போகிறார்களா என்றதிலிருந்து தமிழ் மக்கள் விடுபட வேண்டிய ஒரு நிர்பந்தம் அல்லது தேவை, இவைகளை வலியுறுத்தக்கூடிய சக்திகள் வந்து வலுப்பட வேணும் என்றதுதான் எங்களுடைய அவா. அதைத்தான் தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்த வேண்டிய ஒரு பொறுப்பில் இருக்கின்றோம் என்றதை கூறி தொடர்ந்து நாங்கள் பேசுவோம். உறவுகளை இதுவரை கேட்டது டாக்டர் டோபிஸின் அரசியல் உரையாடல். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம் உறவுகளே. It's time to celebrate. Phyllis, foresight, dream of tomorrow and wonderful things to come. Talk to TBC.